கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் என்று பேச விழையும் தலைப்பு, ஒருவன் தன் வாழ்வில் எவ்வாறு முன்னேற்றம் அடைவது. இதை பற்றி நான் பேச விழைகின்றேன். புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் என்பது வான்மறை. ஒருவன் புகழுடன் தன் வாழ்நாளை கழிக்கவில்லை என்றால் அவன் தன்னை இகழ்பவர்களை நொந்து என்ன பயன், தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது, ஒருவன் பிறரால் இகழப்பட்டால், புகழுடன் வாழவில்லை என்று இகழப்பட்டால், பிறர் கூறும் இகழ்ச்சி உரைகளை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்வில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். தன்னைத்தானே நொந்து கொண்டு பிறர் புகழும்படி நாம் வாழவில்லையே என்று தன் மனதில் உறுதியை வளர்த்து விடாமுயற்சியுடன் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் முதல் படி. மகாத்ரேயா என்பவர் எழுதிய நூலில் நான் படித்துள்ள சில கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில 3 கேள்விகளுக்கு நாம் முழுமையாக வாழ்நாள் முழுவதும் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். அதாவது, நான் என் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துகின்றேனா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஒவ்வொரு வருடமும் நான் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பயனுள்ளவனாக விளங்குகின்றேன்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் கடவுளை நெருங்கும் விதத்தில் நான் வாழ்கின்றேனா? இது மூன்றாவது கேள்வி. இந்த 3 கேள்விகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் நாம் பொறுப்பேற்றுக் கொண்டால் நம் வாழ்நாளில் வெற்றி மேல் வெற்றி நம்மை வந்து சேரும். இதை ஒன் பை ஒன் நான் விளக்க விரும்புகின்றேன். நான் என் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துகின்றேனா? இந்த கேள்விக்கு நம்ம பொறுப்பெடுக்கணும். நாம் மனித வடிவில் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். அளப்பரிய சாதனைகளை சாதிப்பதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம். அதாவது, we are all born to win என்பது ஆங்கில பழமொழி. நாம் சாதனை புரிவதற்காகவே இவ்வுலகில் பிறப்பெடுத்துள்ளோம். நம்ம ஒரு மனிதனா வளர்ப்பதற்கு நம்முடைய சமுதாயத்தின் பங்களிப்பு மிக பெரிது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம் சுற்றத்தார்கள், உறவினர்கள், எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்வில் நாம் உயர்வதற்கு மிக முக்கியமான பொறுப்பாக அமைந்துள்ளார்கள். ஆகையால் இந்த முக்கியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு அளித்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வெற்றி எனப்படுவது நம்முடைய வெற்றியை மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்து அவர்களை விட நான் வெற்றி பெற்றுள்ளேன் என்று மதிப்பீடு செய்வது வெற்றி அல்ல. நாம் ஒரு வெற்றியை அடைந்துள்ளோம். நம்முடைய வெற்றியை, நம்மால் எந்த அளவுக்கு வெற்றியை அடைய முடியும், ஒரு இலக்கை அடைய முடியும் என்ற ஒரு கணிப்பு செய்து அதை நாம் அடைந்துள்ளோமா என்று ஒரு ஒப்பீடு நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டும். நம்மால் எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முடியும் என்றால் நாம் அதைவிட ஒரு சிறிய தாழ்ந்த மலைக்குன்றின் மீது ஏறி வெற்றி பெருமிதம் அடைந்தோமானால் அது வெற்றியாகாது. ஆகையால் 100% நான் முழுமையாக என் ஆற்றலை பயன்படுத்துகின்றேனா என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுவே வெற்றியின் முதல் படி. இரண்டாவது, ஒவ்வொரு வருடமும் நான் எத்தனை பேருடைய வாழ்வில் பயனுள்ளவனாக விளங்குகின்றேன். இதை நாம் ஒவ்வொருவரும் நம் இதயத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆடு, மாடு கூட சரிங்க, ஒரு கோழி, எருது, இந்த மாதிரி ஒரு அக்ரிணை விலங்குகள் கூட பல பேருக்கு பயனுள்ளதாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றன. ஆகையால் ஒருவனுடைய வாழ்வில் வெற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம மதிப்பீடு செய்யணும்னா, நம்முடைய இந்த குறுகிய மனித வாழ்வில் நாம் வாழ்வு எத்தனை பேருடைய வாழ்வில் பயனுள்ளதாக அமைகின்றது என்பதை நாம் கணக்கீடு செய்தால் நாம் வாழ்வில் வெற்றி அடைந்தோமா இல்லையா என்பதை நமக்கு நாமே தீர்மானம் செய்து கொள்ள முடியும். வாழ்க்கையில ஒருத்தனுக்கு நல்ல குரல் இருக்குன்னா அது மற்றவர்கள் கேட்டு ரசிப்பதற்காக. ஒருவனுக்கு நல்ல அறிவு இருக்கின்றது என்றால் அந்த அறிவானது ஒரு அலுவலகத்தில் அந்த அலுவலகத்தின் உபயோகத்திற்காக ஒருவனுடைய அறிவு பயன்படுகின்றது. ஒருவனுக்கு நல்ல இசை திறமை இருந்தால், பாடும் திறமை இருந்தால் அது மற்றவர்கள் கேட்க ரசிப்பதற்காக பயன்படுகிறது. அது போல ஒருத்தங்கிட்ட பணம் நிறைய இருந்தா அது கூட உலகத்தாருக்கு பயன்பட வேண்டும் என்று வள்ளுவன் கூறுகின்றான். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு என்பது வான்மறை.
ஊர் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு குளமானது அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன்படுவது போல் ஒருவனுடைய செல்வமானது அனைவருக்கும் பயன்பட வேண்டும். ஆகையால் ஒருவனுடைய திறமையோ, ஒருவனுடைய பணமோ, ஒருவனுடைய புகழோ எதாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய வாழ்வில் எத்தனை பேருக்கு பயனுள்ளவராக நம் வாழ்க்கையை கழிக்கின்றோம், நம்மால் எத்தனை பேருடைய வாழ்வு மலர்ச்சி அடைந்துள்ளது என்பதை வைத்தே ஒருவனுடைய வெற்றியானது ஒருவனுடைய வாழ்வில் தீர்மானிக்கப்படுகின்றது. மூன்றாவது கேள்வி, ஒவ்வொரு நாளும் கடவுளை நெருங்கும் விதத்தில் நான் வாழ்கின்றேனா? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் இரவில் தூங்கும் முன் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்று நான் செய்யும் செயல் எவருடைய மனதையாவது புண்படுத்தி இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். கீதையில கிருஷ்ணன் மிகவும் அழகாக கூறுவார், ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருதேசே. அதாவது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொருவரின் இதயத்திலும் நான் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றேன். ஆகையால் நாம் ஒருவரை அவமதித்தால், if we insult the creation, we are insulting the creator. எந்த ஒரு மனிதருடைய மனதையும் நாம் புண்படுத்தினோமானால் அது நம்மை படைத்த இறைவனை அவமதிப்பதற்கு சமம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு செயல்களை நாம் செய்ய வேண்டும். இனிய உலகாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் கூறுவார். கையில நல்ல பழம் இருக்க காய சாப்பிடுற மாதிரியா, என்னன்னா வாயில நல்ல வார்த்தை இருக்க கெட்ட வார்த்தை சொல்லி அடுத்தவர் மனதை புண்படுத்துவது. ஆகையால் யாருடைய மனத்தையும் புண்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் தான தர்மங்களை செய்து இறைவனை நெருங்கும் விதத்தில் நம் வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த 3 கேள்விகளுக்கும் நம் வாழ்வில் நாம் பொறுப்பெடுத்து கொண்டால் நம் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வரும். நன்றி, வணக்கம்.